ஹாய் லகேஷ் வாட்சிங் கிரிக்கெட் தரிசன் பரத் ஸ்வேஸ் T20 சீரிஸ் இனிதே நிறைவடைந்தது ஃபார் இங்கிலாந்து. இந்தியாவுக்கு வந்து அது பெரிய டிசாஸ்ட்ரஸ் ஒன்ஸ் அகேன் ஆஃப்டர் அயர்லாண்ட் மாதிரி முடிஞ்சு போச்சு. சரி, ஓகே, அதெல்லாம் கொஞ்சம் மூட்டை கட்டி வச்சுட்டு இந்த ஓடிஐ பக்கம் வருவோமா பரத்? ஓடிஐ பக்கம் வரதுக்கு முன்னாடி அந்த 5th T20 லைட்டா அப்படியே வந்து என்னப்பா இங்க பாரு, நம்ம வந்து தோக்கறதெல்லாம் மேட்டர் இல்ல, அதெல்லாம் வந்து நிறைய பார்த்து தான் வரும், ஓகேவா? ஆனா இவ்வளவு அசிங்கமா ஒவ்வொரு மேட்ச்லயும் அவுட் பிளே பண்ண சத்தியமா பார்த்ததில்ல. அது ஒரு சாம்பியன் டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ் எல்லாம் எல்லாமே கூடானுங்க. என்ன ஆகுது? அந்த சிவம் தூபே ஒரு நபரை பத்தி பேச மச்சான், நீ வந்து புலம்பிட்டு இருந்த போன்லயும். ஏய் என்னடா இவ்வளவு ஒரு ப்ரொஃபஷனல் கிரிக்கெட்டர் ஒரு கேட்ச் பிடிக்க தெரியாதா? மறுபடியும் வளர்ந்துருக்கு, ஒரு கேட்ச் ஒழுங்கா பிடிக்க தெரியாதா அப்படின்ற மாதிரிதான் அது குழந்தை. போதும் பரத், எமோஷனை கண்ட்ரோல் பண்ணுங்க. இது ரிவ்யூ இல்ல ப்ரிவியூ. அதனால வந்து நம்ம வந்து ஓடிஐ சீரிஸ் பத்தி பேசுறோம். அதை பத்தி நிறைய இருக்கு பேசுறதுக்கு. என்னடா நம்ம வந்து அது ஒரு வீடியோவே போடலாம் போல, சீரிஸ் ரிவ்யூன்ற மாதிரி. அது கொஞ்சம் தாமதமானதுனால லெட்ஸ் கோ இன்டு தி ஃபியூச்சர் அப்கமிங் சீரிஸ். ஸோ கிரவுண்ட்ஸை பத்தி டிஸ்கஸ் பண்ணிடுவோம். அண்ட் என்ன டீமோட இந்தியா ப்ராபபிளா போவாங்க, இந்தியா மற்றும் இங்கிலாந்து எந்த டீம்ஸோட போவாங்க அப்படின்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணிட்டு என்னென்ன சேஞ்சஸ் பண்ண நல்லா இருக்கும், அதை தாண்டி எங்களோட கொஞ்சம் இன்சைட்ஸை வந்து ஷேர் பண்ணிட்டு இந்த வீடியோ ரேப் அப் பண்ணிடுறோம். ஸோ கண்டென்ட்டுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ஸ்பான்சர் குட் ஷிஃப்ட்டை பத்தி பார்த்துருவோம். நிறைய விமன் வந்து இந்த புரோட்டீன் எடுத்தாலே பாடி மாஸ் வந்து ஏறிடும், வெயிட் கெயின் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சு வச்சிருக்காங்க. உண்மை என்னன்னா, புரோட்டீன் எடுத்தா நம்ம பாடியில வந்து ஃபேட் அக்யூமுலேட் ஆகுது கம்மியாகும். ஸோ மசில்ஸ் டெவலப் ஆகிறதுனால அந்த இடத்துல ஃபேட் வந்து அக்யூமுலேட் ஆகாது. ஸோ ஒரு நல்ல ப்ரோட்டீன் சோர்ஸா நீங்க வந்து குட் ஷிஃப்ட் ப்ரோட்டீன் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது வந்து உங்க கட்டுக்கு ரொம்ப லைட்டா இருக்கும். ஸோ டைஜஷனை இம்ப்ரூவ் பண்ணி ப்ராப்பரா ப்ரோட்டீன் வந்து உங்க மசில்ஸ்ல போய் சேரும். ஸோ குட் ஷிஃப்ட் ப்ராடக்ட்டை நீங்க ட்ரை பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா goodship.healthன்னு சொல்லிட்டு டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு, செக் அவுட் பண்ணி பாருங்க. ஓகே, அதை நம்ம பார்ப்போம். அப்படியே பார்த்துட்டு நம்ம இப்போ ஓடிஐ சீரிஸ்க்கு பார்ப்போம். ஓடிஐ ஃபார்மேட் சொல்லும்போது ஆக்சுவலி நம்ம என்னதான் T20 வந்து டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ் வேர்ல்ட் கப்லாம் அடிச்சுட்டு வரோம் அப்படின்னு சொன்னாலுமே ஆக்சுவலி ஸ்பீக்கிங் த மோர் பேலன்ஸ் சைட்னா எனக்கு ஆக்சுவலி வந்து இந்தியாவோட ஓடிஐ ஸ்குவாட் தான் நான் சொல்லுவேன். ஆமா, ஆக்சுவலி பேலன்ஸ் வந்து இருக்குடா. பேட்டிங்கும் சரி, பவுலிங்கும் சரி, எனக்கு தெரிஞ்சு ஒரு ஃபோர்ஸ் ரெக்கன் அப்படின்ற மாதிரி இருக்கு. அது மட்டும் இல்லாம 2027 வேர்ல்ட் கப் கிரிக்கெட் வேர்ல்ட் கப் போறதுக்கு ஒரு பிக் டெஸ்டிங் கிரவுண்டா வந்து இது ரெண்டு டீமுக்குமே இருக்கும். அப்படி இருக்கும்போது ஒரு 3 மேட்ச் ஓடிஐ சீரிஸ் இன் இங்கிலாந்து கண்டிஷனும் சவுத் ஆப்பிரிக்கா கண்டிஷனும் சிமிலர் இருக்காது அப்படின்னு கேட்டீங்கன்னா கரெக்ட் தான். பட் இருந்தாலும் அந்த சீம் மூவ்மெண்ட் அண்ட் ஸ்விங் மூவ்மெண்ட் வந்து எப்படி வந்து இது பண்றாங்க அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. ரெண்டாவது வந்து டீம் காம்பினேஷன்ஸ் இந்தியா வந்து எப்படி வந்து செட் பண்றாங்க. மோஸ்டா இப்போ இருக்கிற இதே பஞ்ச் இந்த பிளேயிங் 11 வந்து ஐ திங்க் ஒரு 9 பேர் வந்து ஃபிக்ஸ். அந்த 2 ஸ்பாட்டுக்கு வந்து ஒரு ஆடிஷன் மாதிரி போயிட்டே இருக்கும். அதெல்லாம் தான் நம்ம வந்து பார்க்க போறோம். முன்னாடி ஒரு சின்ன விஷயம் சொல்லணும் பாருது. இந்த T20 வேர்ல்ட் கப் முடிஞ்சு போச்சு. ஆனாலுமே இந்த T20 மேட்சஸ் அந்த ஒரு கிரேஸ்லயே இருக்காங்க. எல்லாம் அந்த லிமிடெட் ஓவர்ஸ் கேம் வந்து ரொம்ப ஹைப்பா இருக்கும் அப்படின்ற மாதிரி அதே நடத்திட்டு இருக்காங்க. புடிச்சு 2027 அடுத்த வருஷம் தான் வேர்ல்டு கப். அது ஃபோக்கஸ் பண்ற மாதிரி ஓடிஐ மேட்சஸ் நிறைய நடத்தினாதான் என்னவா, அங்கங்க நடக்கிற ஒரு 2-3 சீரீஸ்ல தான் ஓடிஐ மேட்சஸ் விளையாடுறாங்க. இது வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும் டீம்ஸ்க்கு. டக்குன்னு வந்து T20 இருந்து அந்த ஓடிஐ அடாப்ட் ஆகுது. அதுதான். பட் இப்ப இருக்கிற அந்த மாடர்ன் கிரிக்கெட்டரால இந்த அடாப்டேஷன் அப்படின்னு எல்லாம் வந்து பிளேயர்ஸ் பழகிட்டாங்க. அது வந்து அதான் பழகிட்டாங்க, வேற என்ன பண்றது. லைக் வந்து ரொம்ப கஷ்டம் தான் ஆக்சுவலி. பட் ஸ்டில் அந்த T20ன்ற ஒரு ஆஸ்பெக்டை நீ தூக்கி போட முடியாது. பிகாஸ் அதான் கமர்ஷியல், அது மூலியமா தான் ஸ்பான்சர்ஸ் வரும், காசு வரும் போது முடிஞ்ச அளவுக்கு அதை ஃபோக்கஸ் பண்றாங்க. பட் அட் சேம் டைம் கோயிங் இன்டு தி கமிங் இயர் இந்த வருஷம் வந்து நிறைய ஓடிஐ மேட்சஸ் இருக்கும். நிறைய சீரிஸ் வந்து இந்தியா டிராவல் பண்ணுவாங்க, இந்தியாவுக்கு நிறைய டீம் வந்து டிராவல் பண்ணுவாங்க போது அடுத்து ஐ திங்க் ஒரு 20 கேம்ஸ் இருக்கு. ஐம் நாட் ஷூர் அபவுட் தி நம்பர். பட் அந்த ஒரு இந்த மேட்சஸ்க்குள்ள we have to decide the playing 11 எப்படி இருக்கும் அப்படின்றது வந்து நம்ம பார்த்தாகணும். அது பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கிலாந்துல இந்த 3 ஓடிஐ மேட்ச் சீரிஸ், இந்த 3 ஓடி எங்க நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ஃபர்ஸ்ட் மேட்ச் பர்மிங்ஹாம் எட்ஜ்பாஸ்டன் அப்படின்ற ஒரு ஸ்டேடியம்ல. அகைன் ஒரு இர்ரெகுலர் சைஸ்டு கிரவுண்ட் அப்படின்ற மாதிரி இங்கிலாந்துல சொல்லுவாங்கல்ல, அந்த வரிசையில் இந்த ஸ்டேடியமும் ஒண்ணு. ஒரு பர்டிகுலர் சைட்ல மட்டும் ஒரு பர்டிகுலர் ரெண்டு கொஞ்சம் ஷார்ட்டா இருக்கும். மற்றபடி வந்து ஒரு டீசென்ட் சைஸ் வென்யூ, ஆல்வேஸ் குட் ஃபார் பேட்டிங், ஆல்வேஸ் ஸ்பின்னர்ஸ் வில் ஹேவ் அ சே. இதுதான் இருக்கிற எட்ஜ்பாஸ்டனோட ஒரு வென்யூ சைஸ். அண்ட் எட்ஜ்பாஸ்டன் சொல்லும்போது அஃப்கோர்ஸ் வார்விக்ஷயர்ன்ற ஒரு கவுண்டி டீமுக்கு வந்து அது வந்து ஹோம் கிரவுண்டா இருக்கு. ஆக்சுவலி போன ஓடிஐ இப்ப லாஸ்ட் ஓடிஐ இங்க விளையாடும் போது என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்கிலாந்து வந்து ஒரு ரெக்கார்ட் பண்ணாங்க. 400 ரன்ஸ் வந்து அடிச்சாங்க ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல. அது வந்து ஒரு 175 180 மார்ஜின்ஸ்ல வந்து வெஸ்ட் இண்டீஸ் வந்து கம்மி பண்ணாங்க. லைக் வந்து 220 வந்து அடிச்சாங்க வெஸ்ட் இண்டீஸ் இன் ரிட்டர்ன். அண்ட் தட்ஸ் கிளியர்லி சேயிங் ஒன் ஆஃப் த பெஸ்ட் பேட்டிங் கிரவுண்ட்ஸ் இன் இங்கிலாந்து. அண்ட் பேட்டிங் பாஸ் பண்ற டீம்ஸ்க்கு எப்பவுமே அட்வான்டேஜ் இருந்திருக்கு இன் பர்மிங்ஹாம். irrespective of the format. நீங்க ஓடி ஆடணும் சரி, T20 ஆடணும் சரி, பர்மிங்ஹாம்ல நீங்க வந்து டாஸ் ஜெயிச்சு பேட்டிங் எடுங்க. பிட்ச் வந்து கொஞ்சம் ஸ்லோ ஆகும். ஈவன் அண்டர் த லைட்ஸ் பிட்ச் வில் பிகம் ஸ்லோவர், இட் வில் பிகம் லிட்டில் பிட் பெட்டர் ஃபார் த ஸ்பின்னர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு திஸ் ஆல் அபவுட் பர்மிங்ஹாம். செகண்ட் ஓடியை பாத்தீங்கன்னா நம்ம கண்ட்ரி தாண்டி போறோம். ஃபர்ஸ்ட் அயர்லாந்துல ஆடணும், அப்புறம் இங்கிலாந்துல ஆடணும், இப்போ மூணாவதா வந்து வேல்ஸ் அப்படின்ற கண்ட்ரிக்கு நம்ம போறோம். வேல்ஸ்ல வந்து கார்டிஃப் அப்படின்ற ஒரு ஊர்ல சொஃபையா கார்டன்ஸ் அப்படின்ற வந்து ஒரு கிரவுண்ட் ஒன்று இருக்கு. பெரிய கிரவுண்டுங்க, செம்ம பெருசு. அதுல ஸ்பெசிஃபிக்கா பாத்தீங்கன்னா ஸ்கொயர் பவுண்டரிஸ் ரொம்பவே பெருசு, ஒரு 75 to 77 மீட்டர்ஸ் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அதே மாதிரி ஸ்ட்ரெயிட் பவுண்டரிஸ் ரொம்ப குட்டி. நம்ம வந்து ஆக்சுவலி பிரிஸ்டல்ல பார்த்தோம், அதே தான். அது எப்படி வந்து பிரிஸ்டல்ல இருக்கோ அதே சிமிலர் ஸ்டேடியம், சிமிலர் சைஸ், சேம் கடை சேம் வாடகைன்ற மாதிரி
ஸ்ட்ரெயிட் பவுண்டரிஸ்ல வந்து நீங்க யூஸ் பண்ணி ஆடக்கூடிய பேட்டர்ஸா இருந்தீங்க, ஸ்ட்ரெயிட் பேட்ல ஆடக்கூடிய பேட்டர்ஸா இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கிரவுண்ட் வந்து செம்ம யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் அதே மாதிரி சீமஸும் சரி ஸ்பின்னர்ஸும் சரி யூஸ்வலாவே என்ஜாய் பண்ணுவாங்க இந்த வென்யூவை. ஒரு ஈக்குவல் பேட்டில் பிட்வீன் தி பேட் அண்ட் தி பால் அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு வென்யூ. அண்ட் 290 to 300 ஒரு பாஸ் ஸ்கோர் கடைசி ஒரு 2-3 இயர்ஸா இங்க இருந்திருக்கு ஒன் டே காம்படிஷன்ஸ்ல. when it comes to லோக்கல் ஒன் டே காம்படிஷன்ஸ் இன் இங்கிலாந்து. அப்படி இருக்கும்போது இந்த வென்யூல நீங்க டாஸ் ஜெயிச்சீங்கன்னா பவுலிங் ஃபர்ஸ்ட் பண்ணணும். இங்க வந்து பேட்டிங் ஃபர்ஸ்ட் பவுலிங் ஃபர்ஸ்ட் ரெண்டுமே அகைன் ஒரு ஈக்குவல் காம்படிஷன் வச்சுக்கலாம். பட் ஸ்டில் ஒரு பவுலிங் ஃபர்ஸ்ட் இஸ் லிட்டில் பிட் ஆஃப் an advantage. More importantly, one of the venues in England where rain will have a say. Don't get surprised if the match is getting abandoned in Cardiff. சரிங்களா? இது அப்படியே சொல்லிட்டு நம்ம அப்படியே லாஸ்ட் வென்யூ தி ஐகானிக் லார்ட்ஸ். அஃப்கோர்ஸ் யாருக்கு வந்து லார்ட்ஸ் எல்லாம் மறக்குமோமா அப்படின்ற மாதிரி லார்ட்ஸ் நிறைய பேருக்கு தெரியுங்க. பேசிக்கா வந்து வென்யூ பத்தி சொல்றதுக்கு பெருசா ஒண்ணுமே இல்லைங்க. வந்து ரொம்ப பரிச்சயமான வென்யூ. லார்ட்ஸ் பொறுத்தவரையில முக்கியமான டிஃபைனிங் ஃபேக்டரா இருக்கிறது அந்த லார்டோட ஸ்லோப். சரிங்களா? ஸ்லோப்னா என்னன்னா பேசிக்கா இவங்க அந்த பிச்சில் ஆடும்போது ரெண்டு சைடுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி இறக்கமா இருக்கும் கிரவுண்ட். லைக் வந்து ஒரு மேடுல ஆடுற மாதிரி இருக்கும் பிச்சு. அப்படி இருக்கும்போது பால் வில் டிராவல் டு த பவுண்டரி லிட்டில் பிட் ஃபாஸ்டர். அண்ட் அதே மாதிரி பவுலிங் ஒரு எண்ட்ல இருந்து போதும்போது பாத்தீங்கன்னா ரொம்பவே வந்து சீமஸ் கஸ்டன்ஸ் இருக்கும். இன்னொரு எண்ட்ல இருந்து அந்த அளவுக்கு வந்து பேட்டிங் கஸ்டன்ஸ் இருக்கும். அப்படின்னும் போது இட்ஸ் டிஃபரெண்ட் வென்யூ. இஃப் யூ ஆர் ஒரு பேட்டரா இருந்தாலும் சரி பவுலரா இருந்தாலும் சரி அடாப்ட் ஆகிறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டான வென்யூ. லார்ட்ஸ் ரெகுலர் ஆடுற பிளேயர்ஸ்க்கு இது ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். பட் மத்தபடி புதுசா ஒரு பிளேயர் வராங்க அப்படின்னா வெரி டிஃபிகல்ட் டு அடாப்ட். லார்ட்ஸ் சொல்லும்போது ஒன்ஸ் அகைன் ஒரு பொட்டி மாதிரி இருக்கும் கிரவுண்ட். கவர் ஸ்கொயர் பவுண்டரி வந்து ரொம்பவே ஷார்ட், 60 மீட்டர்ஸ் தான் வந்து ஆஃப் சைட் அண்ட் லெக் சைட் ஸ்கொயர் பவுண்டரி. அதே மாதிரி நீங்க ஸ்ட்ரெயிட் ஹிட்டுமே வந்து கொஞ்சம் கம்மி தான், 65 மீட்டர் 70 மீட்டர்ஸ் அப்படிதான் இருக்கும். ஆனா அந்த பிக் பாக்கெட் ஆஃப் ஸ்பேஸ் எங்க இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த கவர் பவுண்டரிக்கும் ஸ்ட்ரெயிட் பவுண்டரிக்கும் நடுவில் இருக்கிற அந்த டீப் மிட் விக்கெட்டா இருக்கட்டும், அப்படின்னா வந்து டீப் ஸ்கொயர் லெக்கா இருக்கட்டும், அதே மாதிரி ஆஃப் சைட்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த எக்ஸ்ட்ரா கவர் டீப் எக்ஸ்ட்ரா கவரா இருக்கட்டும், அதே மாதிரி வந்து டீப் பாயிண்ட் அந்த பின்னாடி அந்த ஏரியாவா இருக்கட்டும், இந்த ஏரியா எல்லாமே வந்து பயங்கர பெருசு, 80 மீட்டர்ஸ் கிட்ட இருக்கும். அதனால நீங்க ஒரு பவுலரா இருந்தீங்க அப்படின்னா, நீங்க எஸ்பெஷலி ஒரு லெக் ஸ்பின்னரா இருந்தீங்க அப்படின்னா யூ ஹேவ் டு மேக் தம் டார்கெட் டுவர்ட்ஸ் டீம் மிட் விக்கெட் ஏரியா. ஒரு ஷார்ட் பால் நீங்க வந்து ஒரு அரைக்குழி போட்டாலும் விக்கெட் சரியா கிடைக்கும். பட் அட் சேம் டைம் ரொம்ப ஸ்கொயரா ஆடினாங்கன்னா ஈஸியா சிக்ஸும் போகும். ஸோ வந்து அகைன் ஒரு ட்ரிக்கி வென்யூ ஃபார் போத் பேட்டர்ஸ் அண்ட் பவுலர்ஸ். பட் லார்ட்ஸ் பார்க்கும்போது ஈஸிலி ஒன் ஆஃப் த பெஸ்ட் சேசிங் கிரவுண்ட்ஸ் இன் இங்கிலாந்து. டாஸ் எடுங்க, பவுலிங் எடுங்க, எஸ்பெஷலி இன் ODI ஃபார்மேட் இட் வில் டெஃபினெட்லி கெட் பெட்டர் அண்டர் த லைட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 3 வென்யூஸை பார்த்துட்டோம். லெட்ஸ் கெட் இன்டு தி டீம். இந்தியான்னு பார்க்கும்போது ஒரு பெரிய அடி, ஆக்சுவலி 2-3 அடி நம்ம வாங்கி வச்சிருக்கோம். பட் 2-3 நல்ல அடிஷன்ஸும் இருக்கு கம்பேர் டு T20 சீரிஸ். ஒரு 2-3 பிளேயர்ஸ் ஹூ கேன் சேஞ்ச் இட் ஃபார் இந்தியா அப்படின்னு சொல்லக்கூடிய பிளேயர்ஸ் இருக்காங்க. செப்படா ஹரிஷ். சோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம சீனியர் பிளேயர்ஸான ரோஹித் சர்மா, விராட் கோலி அண்ட் பும்ரா 3 பேருமே வந்து அவைலபிளா இருக்காங்க. இதுல விராட் கோலி பாத்தீங்கன்னா சப்ஜெக்ட் டு ஃபிட்னஸ். அவர் வந்து கம்ப்ளீட்லி ஃபிட்னா வந்து அதுக்கேற்ற மாதிரி மேட்சஸ் விளையாடுவாரு. சோ ஃபர்ஸ்ட் மேட்ச் இப்ப இருக்க எந்த அப்டேட்ஸும் வரல. மோஸ்ட் ப்ராபபிலி விளையாடுற மாதிரி தான் இருக்கு விராட் கோலி. சோ இதை தாண்டி வந்து குல்தீப் யாதவுமே ஹி கெட்ஸ் பேக் இன் தி ஸ்குவாட். என்னதான் வந்து T20ல கொஞ்சம் சுமாரா இப்போ விளையாடிட்டு இருந்தாலுமே, டெஸ்ட்ல அப்படி இப்படின்னு இருந்தாலுமே ODIஸ்ல வந்து அவர் கரண்டா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு எப்பவுமே. சோ குல்தீப் யாதவ் வந்து ஒரு நல்ல அடிஷன். ODI ஸ்குவாட்ல முன்னாடி ஒரு நபரை பத்தி பேசியிருந்தோம், நிதிஷ் குமார் ரெட்டி. இவர் வந்து எடுத்திருந்தாங்க. அதுக்கப்புறம் இவருக்கு இன்ஜுரி கன்சர்ன்ஸ்னால இவருக்கு ஒரு பேக்கப் வேணும் அப்படின்னு பேசியிருந்தாங்க. சோ அவருக்கு பதிலா நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி சிவம் டூபே ஒரு ரீப்ளேஸ்மெண்டா வந்து இந்த சீரிஸ் வராரு. இதை தாண்டி வந்து ஹர்ஷித் ராணாக்கு கடைசி நேரத்துல ஒரு இன்ஜுரி கன்சர்ன்ஸ்னால ஹர்ஷித் ராணா இஸ் டிராப்பிங் அவுட் ஆஃப் த ODI சீரிஸ். சோ அவருக்கு பதிலா பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் விளையாட வைத்துக் கொண்டிருக்கிற பிரின்ஸ் யாதவ் ஆல்சோ கெட்ஸ் ஹிஸ் பிளேஸ் இன் ODI ஸ்குவாட். ஒன்ஸ் அகைன் ரெண்டாவது ODI சீரிஸ் வந்து விளையாடுறாரு. ஆமா, இதுல வந்து ஆக்சுவலி எனக்கு பர்சனலா இன்ஜுரின்னு பார்க்கும்போது ஹர்ஷித் ராணாவோட இன்ஜுரி மைட் பிளே லிட்டில் பிட் ஆஃப் ஃபேக்டர் அப்படின்னு தோணுது. என்னப்பா அப்படின்னு ஹர்ஷித் ராணாக்கு சப்போர்ட் எல்லாம் பண்றீங்க அப்படின்னு. சப்போர்ட் இல்லாமா, மதியாதர் வசல் மிதியாதர் நவ்யார் சொன்னாங்க. இப்ப சொன்னேன், இப்ப திருவள்ளுவர் என்ன சொல்லியிருக்காருன்னா அந்த மாதிரி ஹர்ஷித் ராணா ஆக்சுவலி பீன் குட் பவுலர். சரிங்களா? லைக் வந்து இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்ல ஒரு நல்ல ஒரு பேஸ் இருக்கு அவருக்கு, அந்த பேஸ் நல்லா எக்ஸ்ட்ராக்ட் பண்றாரு. அதே மாதிரி அந்த லோவர் டவுன் தி ஆர்டர்ல அந்த ஹிட்டிங் ஒரு 2 6 அடிக்க முடியுமா, ஓகே யூஸ் ஆகுது. சரிங்களா? ஏன்னா இப்ப நீங்க ஹர்ஷித் ராணா இல்லாம அந்த லைனை பாத்தீங்கன்னா, நீங்க பிரின்ஸ் யாதவ் ஆட வச்சீங்கன்னா அந்த பேட்டிங்கோட லைன் அப் டெய்ல் எண்டர்னு சொல்லுவோம்ல, இட் வில் ஸ்டார்ட் அட் 6 டவுன். பேட்டிங்கே இருக்காது. அப்படி இருக்கும்போது ஒரு ஃபியர் இருக்கும் பேட்ஸ்மேன் மைண்ட் செட். ஒரு மிடில் ஆர்டர் டாப் ஆர்டர் டக்குன்னு விக்கெட் போச்சுன்னு வச்சுக்கோங்க, ஐயோ நம்ம பேட்டர்ஸ்ல கொஞ்சம் பொறுமையா ஒரு ஷெல்குள்ள போயிருவாங்க. பிரின்ஸ் யாதவ் பி லைக், என்னடா ஹர்ஷித் ராணா 2 பால் 8 ரன் இருக்கும்போது நான் அவுட் ஆயிட்டு போயிட்டான், நான் தான் ஒரு பால்ல 6 அடிச்சேன் கடைசியில அப்படின்னு சொல்லிட்டு நானும் பேட்ஸ்மேன் தானே அப்படின்ட்டு அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. பட் ஆனா பிரின்ஸ் யாதவ் வர்றது, டக்குன்னு ஒரு பவுலர் வர்றது வந்து நம்மளுக்கு கொஞ்சம் இதுவா தானே இருக்கு. ஹர்ஷித் ராணா வந்தா கொஞ்சம் ஒரு பேட்டிங் இருக்கு, ஒரு 2 6 அடிப்பாரு அப்படின்ற ஒரு நம்பிக்கையில போகலாம். அண்ட் பை தி வே பிரின்ஸ் யாதவ் சொல்லும்போது பிரின்ஸ் யாதவ் ஆட வைப்பாங்களா, அதுவும் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். நீ சொன்ன மாதிரி குல்தீப் யாதவ் நீ சொன்ன ஆக்சுவலி வந்து ஒரு நல்ல அடிஷனா இருப்பாரு எனக்கு ஃபீல் ஆகுது, எஸ்பெஷலி அகைன்ஸ்ட் இங்கிலாந்து பேட்டர்ஸ். அந்த டாப் ஆர்டரும் சரி மிடில் ஆர்டரும் சரி, they particularly struggled against the left arm Chinaman bowlers over the years. தபரி ஷம்சியா இருக்கட்டும், ஆக்சுவலி இவங்க கிட்டே குல்தீப் கிட்டே வந்து பயங்கரமா ஸ்ட்ரகிள் பண்ணிருக்காங்க. அப்படின்னும் போது குல்தீப் யாதவ் இஸ் மஸ்ட் இன் த டீம். அவர் வந்து நீங்க எடுக்கிறீங்களோ பவுலிங் போட கொடுக்குறீங்களோ இல்லையோ எடுத்துட்டு போங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவேன். கண்டிப்பா ஒரு விக்கெட் ஒரு மேட்ச்ல மினிமம் எடுப்பாரு. நம்ம வந்து இன்க்ளூஷன்ஸ் பத்தி எல்லாம் பார்த்துட்டோம். எக்ஸ்க்ளூஷன் ஒரு நபரை வந்து மறந்துட்டோம். இவர் இன்னும் ரிட்டையர்மெண்ட் எல்லாம் அனௌன்ஸ் பண்ணலாங்க இருக்காருங்க. ரவீந்திர ஜடேஜா எங்க போனாரு, ஸ்குவாட்லயே எடுக்கல. சிராஜ் எனக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய மிஸ். ஏன் சிராஜ் வந்து டிராப் பண்ணாங்கன்றது எனக்கு இப்போ வரைக்குமே ஒரு புரியாத புதிராதான் இருக்கு.
பிகாஸ் அவங்க ஆப்கானிஸ்தான் சீரிஸ் எடுத்துட்டு போனா ஒரு ரீசன் இருக்கு, ஃபைன், ஓகே, ஐபிஎல் இருந்து ஃப்ரெஷ்ஷா வராங்க, ஃபைனல்ஸ் எல்லாம் ஆடினாரு அப்படின்னு போது புரிஞ்சுக்க முடிஞ்சுது. பட் இங்கிலாந்து சீரிஸ், இங்கிலாந்து கண்டிஷன்ஸ், நீங்க புவியும் எடுக்கல, சிராஜும் எடுக்கல, ஓகே, கோயிங் ஃபார் த ஃபியூச்சர்னு யோசிக்கிறதெல்லாம் ஃபைன் தான், இல்லன்னு சொல்ல. பட் இருந்தாலும் ஒரு கண்டினியூட்டி வேணும்ல. பிரசன்டே கேவலமா இருக்கு, இவன் பாடுறா ஃபியூச்சரை பத்தி யோசிக்கிறான். சரி சரி, அதெல்லாம் விடுங்க. ஓடிஐ ஸ்குவாட் வந்து ஒரு தரமான ஸ்குவாட் அப்படின்னு பரத் சொன்ன மாதிரி நம்ம எடுத்துக்கிட்டு நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணலாம் பார்ப்போம். அதுதான் இப்ப வந்து எனக்கு என்னன்னா, இதுல வந்து 2 அடிஷன் சொன்னேன், விராட் கோலி, ரோஹித் சர்மா அப்படின்ட்டு. அவங்கள ஓகே, அவங்களை விட்டுரு. பட் எனக்கு தெரிஞ்சது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அடிஷன் இன் திஸ் டீம் அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பா இன்க்ளூஷன் ஆஃப் ஜஸ்பிரீத் பும்ரா. வேலு வந்துட்டாண்டா அப்படின்ற மாதிரி. பும்ரா இல்லாத ஒரு பவுலிங் அட்டாக் வாஸ் ட்ரூத்லெஸ். சரியா, அது பும்ரான்னு ஒரு பர்டிகுலர் பிளேயர்னால நான் சொல்ல, அந்த மாதிரி ஒரு சீனியர் டாலிஸ்மேன் who can handle the pace attack, who can handle the bowling attack, ஒரு லீட் த பவுலிங் அட்டாக் அப்படின்ற மாதிரி நான் சொல்லுவேன். அந்த ஒரு லீடர் தான் இந்தியா மிஸ் பண்ணாங்க இந்த 5 மேட்ச் T20 சீரிஸ் அண்ட் 2 மேட்ச் அயர்லாந்து சீரிஸ்ல. Now since Bumrah is back, I think it's going to be one good contest for the Indian team. ஒரு பவுலர்ஸ் வந்து I think Hardeep Singh will find his mojo back. அவர் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்பென்சிவா விக்கெட்ஸ் எடுக்கிறார், ஓகே, பட் எக்ஸ்பென்சிவா இருக்காரு. அது வந்து கொஞ்சம் கம்மியாகும், அந்த பிரஷர் அவருக்கு தலையில இருந்து பாரம் வந்து கொஞ்சம் இறங்கும். அதே மாதிரி பும்ரா இஸ் பேக், சோ அது ஹாப்பியா இருக்கேன். அஃப் கோர்ஸ் விராட் அண்ட் ரோஹித், தே ஆர் பேக். விராட்ன்ற போது அவர் ஹோம் கிரவுண்டாவே இப்ப மாறிச்சு இங்கிலாந்து, அங்கதான் இருக்காரு, அவர் ஹோம் வேற இது அப்படின்னும் போது ஐ திங்க் இன்னும் கொஞ்சம் ஃபிளைட் டிக்கெட் எல்லாம் போடாதீங்க, நான் என் பக்கத்துல தான் இருக்கிறேன், நான் பஸ் புடிச்சு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி. சரி, ஓகே. அண்ட் ரோஹித் சர்மா ஒன்ஸ் அகைன் நான் சொல்லனதும் இல்ல, ஆப்கானிஸ்தான் சீரிஸ்லயே பார்த்தோம் எவ்வளவு கன்சிஸ்டன்டா இருந்தார் அப்படின்ட்டு. ஓகே, நவ லெட்ஸ். ரோஹித் சர்மா வந்து இங்கிலாந்துல பயங்கரமான ஸ்டாட்ஸ் இருக்கு அவருக்கு, பேட்டிங் ஆமா 60 ஆவரேஜ் வச்சிருக்காரு அவரு. அதுக்கு காரணம் அந்த ஒரு மேஜர் டோர்னமெண்டால அந்த ஓடிஐ வேர்ல்ட் கப் மறக்குமா நெஞ்சம்ன்ற மாதிரி. அதுக்கேத்த மாதிரி ஒரு 7 செஞ்சுரி அடிச்சு வச்சிருக்காராம், which is one of the most by any Indian. Oh, interesting stat. So yes, that will be interesting to see again the top order how it clicks அப்படின்ட்டு. Now let's get to the England squad. இங்கிலாந்துன்னு பார்க்கும்போது அவங்களுக்கு ஆக்சுவலி அவங்களுக்குமே அதே மாதிரி ஒரு 11 பிளேயர்ல வந்து ஒரு 8-9 பிளேயர் ஃபிக்ஸ்டு மச்சான் அவங்க வேர்ல்ட் கப்க்கு. ஒரு 2 பொசிஷன் வந்து மேபி யார் இவங்களை ஆட வைக்கலாமா அவங்கள ஆட வைக்கலாமான்னு கண்டிஷன் ஏத்தாப்புல அவங்க வந்து நிறைய பிளேயர்ஸ் டெஸ்ட் பண்றாங்க. அதுல ஒன் ஆஃப் த கீ இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் வந்து ஓப்பனிங் காம்போ. சரியா, அதை நம்ம வந்து வருவோம், இங்கிலாந்தோட லைனை பத்தி பார்க்கும்போது வருவோம். ஆனா அவங்களுக்கு லேட்டஸ்ட் இன்க்ளூஷன் T20 ஸ்குவாட்ல என்ன சேஞ்ச் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா தெரிஞ்சு பெருசா இருக்காது. அவங்க ஃபாஸ்ட் பவுலிங் டிபார்ட்மெண்ட்ல கஸ் அட்கின்ஸ் எடுத்துட்டு வராங்க. Josh Tongue is still there. I think they'll still go ahead with Josh Tongue. Spinners னு பார்க்கும்போது சேம் செட் ஆஃப் ஸ்பின்னர்ஸ், வில் ஜாக்ஸ், ஆடில் ரஷீத், அப்புறம் வந்து லியாம் டாசன், ஜேம்ஸ் கோல்ஸ் வேணா ஜேம்ஸ் கோல்ஸ், ஜேக்கப் பெத்தல் இந்த மிடில் ஆர்டர், டாம் பேண்டன், ஜாஸ் பட்லர், எல்லாருமே அதே தான் கிட்டத்தட்ட T20 ஸ்குவாட்ல அதே சேம் தான். பட் ஒன் எக்ஸ்ட்ரா பிளேயர் தட் மைட் ப்ரூவ் a little bit of a difference between this and that அப்படின்றது பாத்தீங்கன்னா ஜோ ரூட். நம்பர் 3ல இங்க எப்படி விராட் கோலி சொல்றோமோ அங்க வந்து ஜோ ரூட். அஃப்கோர்ஸ் ஃபேப் 4ல வந்து 2 பேருமே வந்து இருக்காங்கன்னு போது இந்த ஒரு ஓடிஐ ஸ்குவாட் ஆஃப் இங்கிலாந்து லுக்ஸ் செட்டில்ட், லுக்ஸ் பேலன்ஸ்ட். லாஸ்ட் டைம் ஸ்ரீலங்காக்கு அகேன்ஸ்டா ஸ்ரீலங்கால போயிட்டு ஒரு ஓடிஐ சீரிஸ் ஜெயிச்சுட்டு வந்தாங்க. சோ அந்த ஒரு கான்ஃபிடன்ஸோட தே வில் பி தேர். சோ எஸ், லெட்ஸ் கெட் இன்டு தி லைன்அப். சோ இங்கிலாந்து எடுத்துட்டோம், இங்கிலாந்து வச்சு ஸ்டார்ட் பண்ணிடுவோமா? ஓகே, ஹரிஷ் சொன்ன மாதிரி இங்கிலாந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவங்களோட ஓப்பனிங் காம்பினேஷன் நான் சொல்லியிருந்தேன் ஒரு கேள்விக்குறியா இருக்கு. அது ஒன்று தான் வந்து ஒரு ஸ்டில் ஒர்க் அண்டர் ப்ராக்ரஸ்ன்ற அந்த ஒரு பொசிஷன் ஃபில் பண்ணோம். ஒரு ஓப்பனர் ஃபிக்ஸுங்க, பென் டக்கெட். சரிங்களா, அவர் வந்து அங்கதான் ஆட போறாரு, ஃபைன். அவருக்கு பார்ட்னர் பண்ணக்கூடிய பிளேயர் இவங்க நிறைய பிளேயரை ட்ரை பண்ணாங்க கடைசி ஒரு 4-5 வருஷமா. பெருசா அவங்களுக்கு வந்து இந்த ஹிட் ஆகவே இல்லை. இப்போ ரீசெண்டா அந்த வரிசையில் ஆட் ஆன ஒரு பேட்டர் ஸ்ரீலங்கா சீரிஸ்ல ட்ரை பண்ணாங்க, 2 மேட்ச் ஆடினாரு. 2 மேட்ச் பெரிய பர்ஃபார்மன்ஸ்னால, ஒரு மேட்ச் 20 ஆடு, இன்னொரு மேட்ச் 30 ஆடு. பட் ஸ்டில் he has got the caliber அப்படின்னு சொல்லி ஓப்பனிங்ல ஆட வைக்கிறாங்க. இஸ் ஆக்சுவலி வந்து லோவர் டவுன் தி ஆர்டர் பேட்டர் தான் வந்தாரு. இப்போ ரீசெண்டா ஒரு கடைசி ஒரு 2 இயர்ஸா லெஸ்டர் ஷேருக்கு வந்து ஒரு ஓப்பனிங் அண்ட் 1 டவுன் ஆடி நல்ல பர்ஃபார்மன்ஸ் மேல பர்ஃபார்மன்ஸ் ரன்ஸா குவிச்சு இங்கிலாந்து ஸ்குவாட்ல இப்போ ஓப்பனரா போட்டு வச்சிருக்காங்க, மேக் ஷிஃப்ட் ஓப்பனரா. ஆனா எஸ், ரேகான் அகமது அவரு வந்து பென் டக்கெட்டோட தான் ஆட போறாரு ஓப்பனிங். இட் வில் பி இன்ட்ரெஸ்டிங் டு see how he performs. அவர் ஒரு 50 அடிச்சு இல்ல நல்ல ஒரு ஸ்டார்ட், பாசிட்டிவான ஸ்டார்ட் கொடுத்தாரு அப்படின்னா அவங்களுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ். அடில் ரஷீத் அவங்க தேவைன்னா டிராப் கூட பண்ணலாம். ஏன்னா வந்து ஒரு எக்ஸ்ட்ரா சீமிங் கண்டிஷன் இருக்குன்னா, நான் இங்க சொல்லல, சவுத் ஆப்பிரிக்கால சொல்றேன், எக்ஸ்ட்ரா சீமிங் கண்டிஷன் இருக்குன்னா மேபி நான் வந்து ரேகான் அகமதோட லெக் ஸ்பின்னை வந்து நான் யூஸ் பண்ணிப்பேன், நான் வந்து எக்ஸ்ட்ரா சீமர் எடுத்துட்டு போலாம் அப்படின்னு அடில் ரஷீத் டிராப் பண்ணி ஒரு சீமர் எடுத்துட்டு போற அளவுக்கு அவங்களுக்கு வந்து பேட்டிங் காம்பினேஷன், பவுலிங் காம்பினேஷன் செட் ஆயிடும். ஸோ ரேகான் அகமது உடைய டாப் ஆர்டர் பர்ஃபார்மன்ஸ், ஓப்பனிங் பர்ஃபார்மன்ஸ் இந்த சீரிஸ் ஃபார் இங்கிலாந்து இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். லெட்ஸ் see how he performs. சரிங்களா, அது வந்து ரேகான் அகமது அண்ட் பென் டக்கெட் ஓப்பன். 1 down of course ஜோ ரூட், நோ டவுட். 2 down of course ஜேக்கப் பெத்தல், நோ டவுட், ஃபிக்ஸ். 3 down ஹாரி ப்ரூக் த கேப்டன், ஃபிக்ஸ். 4 down ஜாஸ் பட்லர் விக்கெட் கீப்பர், ஃபிக்ஸ். 5 down வில் ஜாக்ஸ், ஃபிக்ஸ். 6 down சாம் கரன், ஃபிக்ஸ். 7 down ஜோஃப்ரா ஆர்ச்சர், ஃபிக்ஸ். இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு பெருசா சேஞ்ச் எங்கேயுமே இருக்காது. மேபி ஜோஃப்ரா ஆர்ச்சர் இங்கிலாந்து 2 மேட்ச் ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா 3rd மேட்ச்ல ஒரு உட்கார வைக்கலாம். ஏன்னா வந்து அவர் கடைசியா ஒரு 4 T20 வரிசை ஆடிட்டு வராரு. ஸோ அது ஒரு கேள்வியா இருக்கும். அதுக்கப்புறம் இருக்கிற பவுலிங் டிபார்ட்மெண்ட் ஐ திங்க் 8 டவுனுமே அடில் ரஷீத் ஃபிக்ஸ் தான் நினைக்கிறேன். பிகாஸ் அவங்க சேஞ்ச் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. அண்ட் கடைசியா அந்த நம்பர் 11 பிளேயர் எந்த ஃபாஸ்ட் பவுலர் ஆட போறாங்க? கஸ் அட்கின்சனா, சகீப் மஹமூதா, இல்ல இவங்க T20 சீரிஸ்ல இந்தியாவை டெஸ்ட்ராய் பண்ண ஜோஷுவா டங்கா அப்படின்னு வந்து 3 ஆப்ஷன் இருக்கு. மை ஒப்பீனியன், they might start with Joshua Tongue because he was proven bowled really well against India recency bias. பட் அப்படி இல்லைன்னா கஸ் அட்கின்ஸ் கூட போவாங்க. பட் சகீப் மஹமூத் கொஞ்சம் டவுட் தான்.
டிபெண்டிங் அப்பான் த கண்டிஷன்ஸ். மேபி லார்ஜ் மாதிரி ஒரு வென்யூல நான் சொன்ன மாதிரி இவங்க அடில் ரஷீதை கூட உட்கார வைக்க வாய்ப்பு இருக்கு. லெட்ஸ் see how they go. பட் இதுதான் சேஞ்ச். பேக்கப்பா வந்து பாத்தீங்கன்னா லியாம் டாசன் இருக்காரு, who can bowl பட் ஸ்டில் இடம் இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். மேபி ரேகான் அகமது ஃபெயில் ஆயிட்டாருன்னா லியாம் டாசன் இவங்க ஒரு ஓப்பனர் மேக் ஷிஃப்ட் ஓப்பனரா ட்ரை பண்ணலாம். அப்படி இல்லைன்னா வில் ஜாக்ஸ். ஐ திங்க் எங்க என்ன தெரியுமா, இவங்கள்ட்ட வந்து ஓப்பனர்ஸ் இருக்காங்கடா. வில் ஜாக்ஸ், பட்லர் எல்லாமே ஓப்பனர்ஸ் தான். லியாம் டாசன் ஓப்பனரா ட்ரை பண்ணலான்ற. லியாம் டாசன் ஓப்பனர் ட்ரை பண்ணலாம். பட் நீ ஒரு கேள்வி கேட்ப, விஜயன்டாடி லைன் அப்லயே வந்து வில் ஜாக்ஸ், ஜாஸ் பட்டர் நேச்சுரல் ஓப்பனர்ஸ் இருக்காங்களேடா. அப்படி இருக்கும்போது ஏன் வந்து அவங்களை ஓப்பனிங் பண்ண வைக்க கூடாது? ஏன்னா டாசன்லாம் வந்து மிட் ஆர்டர் பேட்டர் தான் அப்படின்னு நீ கேட்டனா, இங்கிலாந்து இங்க தான் ஒரு விஷயத்தை வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க. அவங்களுக்கு என்னன்னா, தே ஆர் ஃபிக்ஸ் வித் த பிளேயர்ஸ் ரோல்ஸ். அவங்க வந்து பட்லர் ஓப்பனர், அதனால திரும்ப தூக்கி ஓப்பனிங் போடுவேன்னா அவங்க போட மாட்டாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் என்னன்னா, ரூட், பெத்தல், ப்ரூக், பட்லர், ஜாக்ஸ், கரண், இந்த 6 பொசிஷன் அடுத்தடுத்து ஃபிக்ஸ். இதுல அவங்க கையே வைக்க மாட்டாங்க, எக்ஸ்பெரிமெண்டே பண்ண மாட்டாங்க. சரியா? அப்படி இருக்கும்போது திடீர்னு இப்ப நான் பட்லர் தூக்கி ஓப்பனிங் போட்டு அடிச்சாருன்னு வச்சுக்கோங்க, இப்ப பட்லரோட ரோல அங்க நம்பர் 6ல பண்ண வேண்டிய ஒரு பேட்டர் கண்டுபிடிக்கிறோம். அந்த அளவுக்கு கிளாரிட்டி வந்து இங்கிலாந்து கிரிக்கெட் போர்டு கிட்ட இருக்கு. சில கிரிக்கெட் போர்ட்ஸ் கிட்ட அது இல்ல போல. சரி, ஓகே, அது வந்து நம்ம தம்பி ஒரு 2 வருஷம் வரைக்கும் நம்மளும் இங்கிலாந்து கிரிக்கெட் விட கல்விதான் ஊத்திட்டு இருந்தோம். கிளாரிட்டி இல்ல, இப்ப இருக்கிறாங்க கிளாரிட்டி வந்து இப்ப இருக்கிற கிரிக்கெட் டீம் வந்து சில பேர் கிட்ட இல்ல அப்படின்றதுதான் பதிவு செய்ய விரும்புகிறேன். ஓகே, சோ அதனாலதான் ஓப்பனிங் ஒரு கேள்வி. மத்தபடி பவுலிங் கூட ஃபிட்னஸ் இஷ்யூஸ் தானே தவிர மத்தபடி ஐ திங்க் தி லைன் அப் லுக்ஸ் ஸ்ட்ராங் ஃபார் இங்கிலாந்து. நான் சொன்ன மாதிரி ஜேம்ஸ் கோல்ஸ் ஒரு நல்ல கேலிபரான ஒரு பிளேயர். மேபி அவரை கூட ஒரு ஓப்பனரா ஆரம்பிக்கலாம். ஒரு இல்ல ரேகான் அகமது ஃபெயில் ஆயிட்டாருன்னா ஜேம்ஸ் கோல்ஸ் அண்ட் பென் டக்கெட் could also be a good option. Yeah, so that's it. இதுதான் டீம், இதுதான் லைன் அப். பேக்கப்ஸ் இவ்வளவு இருக்காங்க. லெட்ஸ் கெட் பேக் இன்டு தி இந்தியன் டீம், மச் அவைட்டட் இந்தியன் டீம். சொல்லு பிளேயிங் லெவல் எப்படி இருக்கும்? சுயஸ் பெருசா சேஞ்சஸ்லாம் இல்லைங்க. அந்த மிடில் ஆர்டர் மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். ஓப்பனிங் வழக்கம் போல ரோஹித் சர்மா அண்ட் சுப்மன் கில், விராட் கோலி அட் 1 டவுன். 2 டவுன்ல பாத்தீங்கன்னா ஸ்ரேயஸ் ஐயர், 3 டவுன்ல பாத்தீங்கன்னா KL ராகுல். இது வரைக்குமே செட். இதுல வந்து சேஞ்சஸ் இருக்காது. யாருமே வந்து தூக்கவும் முடியாது. சப்ஜெக்ட் டு ஃபிட்னஸ்னு ஒருத்தர் இருக்காரு, அவர் மட்டும் ரீப்ளேஸ் பண்ற மாதிரி இருக்கும். யசஸ்வி ஜெய்ஸ்வால் மேபி he can come in. இல்லனா இஷான் கிஷான் போன சீரிஸ் ட்ரை பண்ண மாதிரி இஷான் கிஷான் அட் நம்பர் 3. இஷான் கிஷான் ஒரு பிளேஸ் கிடைச்சிருக்கு ODI ஸ்கோர்ல. சோ அவரு கூட 1 டவுன்ல விளையாடுறதுனால ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் யசஸ்வி ஜெய்ஸ்வால் டிசர்வ்ஸ் தட் சான்ஸ் இன் ODI நான் சொல்லுவேன். ஜெய்ஸ்வால் டிசர்வ்ஸ் சான்ஸ் தான். பட் நீ ஒரு விஷயத்தை மறந்துடுற, அவருடைய கடைசி ODI மேட்ச்ல 100 அடிச்சாரு. நம்ம டீம் வந்து கடைசி மேட்ச்ல 100 அடிச்சா அடுத்த எடுக்க மாட்டாங்க. சாரி, அபிஷ் 2 அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி விட்டுருவாங்க. சரி விடுங்க. அதுக்கப்புறம் வந்து அட் நம்பர் 6ல சிவம் தூபே ஆர் ஷெக்டே, யார வேணா ட்ரை பண்ணலாம். அண்ட் நம்பர் 7ல பாத்தீங்கன்னா வாஷி ஆர் அக்சர். பக்கெட்ல எதுக்குடா தண்ணி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம T20 ஸ்குவாட்ல சொல்லியிருந்தோம். பட் when it comes to ODI 2 பேருமே வந்து ஒரு நல்ல பிளேயர்ஸ் தான் ODIல அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறோம். அக்சர் பட்டேல கூட ஓகேங்க, பட் ஆனா வாஷி இங்க ட்ரஸ்ட் பண்ணி பவுலிங் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு தாட் இருக்கு. இங்கேயும் வந்து சொதப்பிட்டாருன்னா தலைவரை எங்கேயுமே எடுக்க முடியாது. ஓகே, அந்த நம்பர் 7ல வந்து வாஷி ஆர் அக்சர் அந்த கோட்டா முடிச்சுட்டு நம்பர் 8ல பாத்தீங்கன்னா ஒரு ரீசன்ட் சென்சேஷன் சொல்லலாம். போன சீரீஸ்ல அகைன்ஸ்ட் ஆப்கானிஸ்தான் வந்து சூப்பரா இவர் போட்டாரு. குர்னூர் பிரார் பவர் பிளேல நியூ பால் வந்து நல்லா ஹேண்டில் பண்றதுனால குர்னூர் பிராரை வச்சே கண்டினியூ பண்றது நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிகாஸ் ஒருத்தர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காருன்னா எதுக்கு உட்கார இருக்கணும்? இஃப் யூ ஹேவ் நோ ரீசன் ஃபார் டேக்கிங் எ பிளேயர் ஆஃப் த ஸ்குவாட் யூ ஷுடன்ட்ன்ற மாதிரி அவர் வந்து கண்டினியூ பண்ணலாம். இங்கிலாந்து அதுதான் பண்ணுவாங்க. அது மாதிரிதான் வந்து டங்க விளையாட வைப்பாங்க அப்படின்ற மாதிரி நாங்க சொல்லியிருந்தோம். ஸோ குர்னூர் பிராரை ட்ரை பண்ணலாம். அதுக்கப்புறம் நம்பர் 9ல பாத்தீங்கன்னா பும்ரா, நம்பர் 10ல பாத்தீங்கன்னா ஹர்ஷ்தீப் சிங், நம்பர் 11ல பாத்தீங்கன்னா கடைசியா குல்தீப் யாதவ். ஸோ அதுல மிடில் ஆர்டர் தான் ஒரு கன்சர்னிங்கா இருக்கு. ஒன்னு தூபே விளையாட வச்சே ஆகணுமா, இன்னொன்னு வந்து அக்ஷர் ஒரு வாஷியை விளையாட வச்சே ஆகணுமா? நீங்க என்ன நினைக்கிற பாருங்க. சரி, ஓகே. ஆக்சுவலி இப்போ நீ இந்த லைன் சொல்லும்போது மக்களுக்கே ஒரு கேள்வி வந்திருக்கும், எங்கடா பிரின்ஸ் யாதவ் காணுமே, ஏன் குர்னூர் பிரார் ஆட வச்சீங்க? ஏன்னா பிரின்ஸ் யாதவ் சூப்பரா போட்டுட்டு இருக்காரு, நீங்க உட்கார வைக்க முடியாது அவர் அப்படின்ற மாதிரி கேக்குறீங்க. ஆக்சுவலி மேட்டர் என்னன்னா, இங்க நாங்க குர்னூர் பிரார் ஆட வைக்கிறது காரணம் என்னன்னா அவருடைய பேட்டிங் எபிலிட்டி. நிறைய பேருக்கு அதை பத்தி தெரியாது. ஆக்சுவலி இஸ் ஆல்சோ வெரி குட் ஸ்லாகர் ஆஃப் த பால். ஓகேவா? பால் மாட்டுச்சுன்னா ஒரு 2-3 6 வந்து ஈஸியா நீங்க பாக்கலாம். சரி, பஞ்சாப்லயும் சரி, பஞ்சாபுக்கும் சரி, டொமஸ்டிக்கும் சரி, நான் நிறைய பாத்திருக்கேன். நல்ல ஒரு நோட்டபிள் கேமியோஸ் வந்து அடிப்பார் டவுன் தி ஆர்டர். அந்த வரிசையில் குர்னூர் பிரார் பேசும் வச்சிருக்காரு. அவரும் நல்லா தான் போடாரு ஆப்கானிஸ்தானுக்கு அகைன்ஸ்டா. ஸோ ஹர்ஷித் ராணாவோட ரோல ஓரளவுக்கு மேக் ஷிஃப்டா ஃபில் பண்ணக்கூடிய எபிலிட்டி குர்னூர் பிராருக்கு இருக்கும்னு எனக்கு லைட்டா ஃபீல் ஆகுது. அதனால நான் வந்து ஒரு விஷயம், இன்னொரு விஷயம் வந்து லைக் ஒருத்தர் ODIல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு. அந்த ODIல அவரே விளையாட்டும். ஒரு ஃபார்மேட்ல நல்லா விளையாடுறதுக்காக இன்னொரு ஃபார்மேட்லயும் அந்த பிளேயர் வந்து எடுத்துட்டு வருது, வேற ஒருத்தர் பிளேயரோட சான்ஸோட எடுக்கிறது வந்து தப்புன்ற மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். அதனால குர்னூர் பிராரை வச்சு கண்டினியூ பண்ணுவேன். ஸோ அதான் மக்களோட கேள்விக்கு பதில் சொல்லியாச்சு. இப்ப அடுத்து உன் கேள்விக்கு வரேன். எதுக்குடா பக்கெட்ல தண்ணி, அந்த மாதிரி வாஷியா அக்ஷரா, அது சொல்றதுக்கு முன்னாடி எனக்கு சிவம் துபேவா ஷெட்கேவான்ற ஒரு கேள்விக்கே வந்து எனக்கு பதில் தெரியல. ஏன்னா நிதிஷ்குமார் ரெட்டின்னு பார்க்கும்போது ஆக்சுவலி இந்த லைன் would have been little bit more better with him. ஏன்னா பவுலிங்ல வந்து நீ நம்பி ஒரு 8 ஓவர் கூட கொடுக்கக்கூடிய ஒரு எபிலிட்டி, எஸ்பெஷலி இங்கிலாந்து கண்டிஷன் செட்டா இருக்கும். அண்ட் பேட்டிங்லயும் பாத்தீங்கன்னா ODI ஃபார்மேட் பொறுத்தவரை நிதிஷ்குமார் ரெட்டியோட கன்சிஸ்டன்சி இஸ் குட். கன்சிஸ்டன்ட்னா என்னடா கன்சிஸ்டன்ட் ஆட்டார்னா அந்த கன்சிஸ்டன்சி சொல்ல பேசிக்கா வந்து ஒரு நம்பலாம், ஓகேடா இவன் வந்து மிடில் ஆர்டர்ல கொஞ்சம் அடிச்சு கொடுப்பான்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. இங்க சிவம் துபே ODI ஸ்குவாட்ல கடைசியா நான் எப்ப பார்த்தேன்றது எனக்கு ஞாபகம் இல்ல. சுரியான் ஷெட்கே ஒரு யங்ஸ்டர் கம்மிங் வெரி ஃப்ரெஷ் இன் தி ஸ்குவாட் அப்படின்னும் போது அந்த ஒரு பொசிஷன் இஸ் ஸ்டில் டவுட். அண்ட் முக்கியமான ரோல் அது நம்பர் 6 பொசிஷன்ல. அப்படி இருக்கும்போது ப்ராபப்லி would you be tempted to play someone like ஒரு இஷான் கிஷான்? எனக்கு பவுலிங் கூட வேணாம், எனக்கு அந்த 6 பவுலிங் ஆப்ஷனே வேணாம், பரவாயில்ல போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்பர் 6ல வந்து நீங்க someone like இஷான் கிஷான் ட்ரை பண்ண ஒரு டெம்ப்டட் அப்படின்ற மாதிரி ஆப்ஷன் இருக்கு. அப்படி இல்லைன்னா நீ அடுத்த கேட்ட கேள்வி
அக்ஷர் வாஷி 2 பேர்ல யாரு அப்படின்னு மேபி 2 பேருமே ஆட வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கம்பீர் அந்த ரிஸ்க் எடுக்கும் வாய்ப்பு இருக்கு. நம்பர் 6ல கொஞ்சம் ஸ்டெபிலிட்டிக்காக அக்ஷரை வந்து பேட்டிங் ஆடிட்டு நம்பர் 7ல வாஷிங்டன் சுந்தர் அந்த 2 பேருமே வந்து 6 bowling ஆப்ஷனா நான் யூஸ் பண்ணிப்பேன் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு ரிஸ்க் கூட எடுக்கலாம். பட் நீ வாஷிங்டன் பத்தி சொன்ன ஆக்சுவலி வாஷிங்டன் சுந்தருக்கு ஏத்த ஒரு 2 ஃபார்மேட்னா கண்டிப்பா 1 டெஸ்ட், இன்னொன்று வந்து ஓடிஐ. அவர் வந்து பேட்டிங்லயும் சரி பவுலிங்லயும் சரி ஒரு 5 ஓவர் கொடுத்துடலாம் ஓடிஐல அப்படின்னு வந்து ட்ரஸ்ட் பண்ணி கொடுப்பேன். அந்த மாதிரி ஒரு போல தான். நீங்க ஆக்சுவலி ஆப்கானிஸ்தான் சீரிஸ்லயுமே பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மேட்ச்ல அடி வாங்கிருப்பாரு, 1 over 19 runs கொடுத்திருப்பாரு. பட் அது வந்து பாத்தீங்கன்னா மோர் லைக் T20 தான், 25 overs மேட்ச் ரவுண்ட்ல ஒரு பஸ் போட்டு நோண்டி விட்டுருப்பாரு. அதுக்கு அடுத்த விளையாட 2 மேட்ச்ல ஒரு மேட்ச் சூப்பரா போட்டுருப்பாரு, 2 மேட்ச்மே நல்லா போட நினைக்கிறேன் இஃப் ஐம் நாட் ராங். அப்படி இருக்கும்போது ஓடிஐ இஸ் ஒன் ஃபார்மேட் தட் ஐ வில் ட்ரஸ்ட் வாஷி. அண்ட் அக்ஷர் எனக்கு தெரியல மச்சி, லைக் அவர் வேற ஆப்ஷன் இல்ல, அவனுக்கு பேக்கப்ல ஜடேஜாவும் இல்ல, இல்ல ஜடேஜா இருந்தா ஜடேஜா வச்சு விளையாடி இருக்கலாம் நம்ம. கண்டிப்பா ஜடேஜா இருந்தா நம்பர் 6 ஜடேஜா. பவுலிங்கை தாண்டி பேட்டிங்ல ஒரு பெரிய டிராப் இப்போ ஜடேஜா இல்லாதனால அக்ஷர் மேல இருக்க ரிலையன்ஸ் வந்து ஜாஸ்தி ஆகுது. ஆமா அது ஒண்ணு. பவுலிங்லயுமே வந்து பாத்தீங்கன்னா அக்ஷர் ஹஸ் நாட் பீன் த பெஸ்ட் அக்ஷர் தட் வி ஹவ் சீன் ஓவர் தி இயர்ஸ். த பிரைம் அக்ஷர் வந்து ஆக்சுவலி இப்ப நல்லா தான் போட்டுட்டு இருந்தாரு, போன T20 வேர்ல்ட் கப் நல்லா போட்டுட்டு இருந்தாரு. இப்ப என்ன ஆச்சுன்னு தெரியல, ஐபிஎல்ல கொஞ்சம் அடிக்க ஆரம்பிச்சாங்க, இன்னும் அவர் அந்த அடி வாங்குறது ஸ்டாப் ஆல. மேபி ஏன்னா ஓடிஐல அவர் எப்ப கடைசி ஆடினாருன்னா டைம் ஆகல, பிகாஸ் ஆப்கானிஸ்தான் சீரிஸ்ல அர்ஜு தான் ஆடினாரு, அவர் ஆடல. அப்படி இருக்கும்போது மேபி ஓடி அந்த சேஞ்ச் இன் ஃபார்மேட் கேன் பிரிங் இன் சேஞ்ச் இன் ஃபார்ச்சூன் ஃபார் அக்ஷரான்றதை நம்ம பொறுத்து தான் பாக்குறோம். ஸோ எஸ் இந்த 2 கேள்வி இருக்கு மச்சி, அது வந்து சொல்லவே முடியாது. தூபே, ஷெட்கே, அக்ஷர், வாஷி 4 பேர்ல 2 பேர் ஆட வைப்பாங்க. யார் அந்த 2 பேர் அப்படின்றதுதான் வந்து இங்க ஒரு பெரிய கேள்வி. ஸோ நீ சொன்ன லைன் நான் ஒத்துப்பேன், ஐ வில் ஜஸ்ட் கோ வித் தெம். ஆனா கம்பீர் நீங்க வந்து சொல்லுங்க, வேற ஏதாவது ப்ராபபிலிட்டி இருக்கா இந்த பிளேயரை எடுத்துட்டு வந்து பேட்டிங் ஆர்டர் எப்படி மாத்தலாம், இல்ல ஒரு ஆப்ஷன் இருக்கு அப்படின்ற மாதிரி நீங்க ரீப்ளேஸ் பண்ற மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ்ல தாராளமா சொல்லுங்க. நம்ம பொன்ராஜ் வருவாரு, மாதவ் டிவார் எடுத்துருவாங்க ப்ரோ அப்படின்ட்டு. அது இல்ல, இருக்கிற லைன் அப்ல இருக்கிற ஸ்குவாட்ல இருந்து ஒரு பிளேயரை சொல்லுங்க, வெளியிருந்து எடுத்துட்டு வரதெல்லாம் சொல்லாதீங்க சரிங்களா? சரி ஓகே, லெட்ஸ் கெட் இன்டு தி பிரெடிக்ஷன் பார்ட். என்னப்பா என்ன ஆகும்னு நினைக்கிறேன்? வாட் யூ திங்க் வில் பி தி ஃபைனல் ஸ்கோர் லைன்? அப்படிலாம் சொல்ல வேணாம், சீரிஸ் யார் ஜெயிப்பாங்க, இந்தியாவா இங்கிலாண்டா, இல்ல ரெயின் வந்து மொத்தமா முடிச்சு விட்டு போயிருமா அப்படின்றத சொல்லு. எனக்கு என்னமோ இங்கிலாந்து தான் ஜெயிக்கும் தோணுது. இன்ட்ரெஸ்டிங். பட் எனக்கு ஆக்சுவலி ஆன கான்ட்ரரி இந்தியா வந்து ஓடிஐ சீரிஸ் ஜெயிப்பாங்க அப்படின்னு தோணுது. நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி தாங்க, T20ல நம்ம சாம்பியன்ஸ் சொன்னாலும் ஓடிஐ ஃபார்மேட் இஸ் ஒன் பேலன்ஸ் டீம் தட் இந்தியா இஸ் ஹேவிங். எனக்கு என்னமோ டிரா ஆகும்னு தோணுதுடா சீரிஸ். அதான் நான் சொல்ல வந்தேன், ஒண்ணு இந்தியா ஜெயிக்கும், இல்ல அந்த ஓகே அந்த கார்டிஃபோட வென்யூ மேல எனக்கு ஒரு சின்ன கண் இருந்துட்டே தான் இருக்கு, எப்பவுமே மழை பெய்வாங்க, அதனால அந்த கார்டிஃப் வென்யூ ஒருவேளை அபேரண்ட் ஆயிடுச்சு அப்படின்னா சீரிஸ் டிரா ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒருவேளை அந்த நம்ம வந்து ஓடிஐ சீரிஸ் வந்தாலும் ஒரு மேட்ச் கடவுளுக்கு விட்டே ஆகணும் அந்த மழையின் காரணத்தினால். அதாவது 2 மேட்ச் நடக்கும், ஒரு மேட்ச் இந்தியா ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு எனக்கு தோணுது. சோ அதனால டிரா ஆகுமோ அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த நம்பர் 6 நம்பர் 7 யார் ஆடுவாங்கன்னு நமக்கு ஒரு கேள்வி இருக்குல்ல. எனக்கு என்ன தோணுதுன்னா ஒரு 2 மேட்ச்ல வந்து அட்லீஸ்ட் ஒரு மேட்ச்லயாச்சும் இந்தியா அந்த டாப் ஆர்டரே மேட்ச் முடிச்சிருவாங்க அப்படின்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஓகே அது வரைக்கும் போவாது. மேபி ஒரு மேட்ச்ல இங்கிலாந்து வில் வின், அந்த மிடில் ஆர்டர்ல மேபி நம்ம சான்ஸ் எல்லாம் வின் பண்ணலாம். அந்த 3rd மேட்ச் தான் எங்க கேள்வி. ஒருவேளை எனக்குமே அந்த மேட்சும் இந்தியா வந்து கொஞ்சம் பேட்டிங் சேஸ் பண்ணி ஜெயிப்பாங்க, லார்ட்ஸ்ல நிறைய சான்ஸ் இருக்கு சேஸ் பண்ணி ஜெயிப்பாங்க அப்படின்னு தான் தோணுது. இது நம்ம ஒன்று நினைச்சா அவங்க நினைப்பாங்கன்ற மாதிரி 3-0 இந்தியா ஜெயிக்கும் வாய்ப்பு இருக்கு, 3-0 இங்கிலாந்து ஜெயிக்கும் வாய்ப்பு இருக்கு, என்ன வேணா நடக்கலாம். ஆக்சுவலி அதான் T20 சீரிஸ்ல வந்து நம்ம பேட்டர்ஸ் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்காங்க. 2 சீனியர் பேட்டர்ஸ் வந்து உள்ள வராங்க, டேய் இவனுங்களெல்லாம் வச்சு உருட்டிட்டு இருந்தீங்கன்ற மாதிரி அவங்க ஸ்டாட்ஸ் வந்து பயங்கரமா இருக்கு இங்கிலாந்துல. எப்படி விளையாடி இந்த யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து ஓடிஐலேயே வந்து நம்ம தலைவர் ஓப்பனிங் ஒருத்தர் இருக்காரு, அவர் வந்து T20 கேம் ஆடி இப்படிதான் ஆடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆடி காட்டினா நல்லா இருக்கும். வெயிட்டிங் ஃபார் ஹிஸ் கம்பேக் ஃபார் a long time தலைவா. ஆமா சோ எஸ் பர்மிங்ஹாம் ஃபர்ஸ்ட் மேட்ச்ல இந்தியா ஜெயிப்பாங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்றேன். லார்ட்ஸ்லயும் இந்தியா வந்து ஜெயிக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு, அதுவும் ஜெயிப்பாங்க அப்படின்ற மாதிரி நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். எனக்கு லார்ட்ஸ்ல தான் இங்கிலாந்து ஜெயிப்பாங்கன்ற மாதிரி தோணுது எனக்கு. ஓகே அதுதான் அந்த மேட்ச் டிசைடிங்கா இருக்கும். கார்டிஃப் வந்து ஒருவேளை மேட்ச் வந்து அபேரண்ட் ஆகாம ஆடினாங்கன்னா இங்கிலாந்து ஐ திங்க் மைட் ஹேவ் a say அந்த ஒரு வென்யூல. But yes, let's see. Trust in KLR, trust in Virat Kohli, trust in Rohit Sharma, trust in Shreyas Iyer. 4 பேருமே வந்து ஓடிஐல கிங். இதுல வந்து நம்ம கேப்டன் ப்ரோ கேப்டன் என்ன ப்ரோ நரங்க 4 பேருமே வந்து கன்சிஸ்டன்ட்டா ஓடிஐல ஆடுறவங்க. கில் வந்து இவங்கள தூக்கி சாப்பிடுற மாதிரி அவரு கன்சிஸ்டன்ட்டா ஆடிட்டு இருக்காரு. பேர் நடுல விட்டு போச்சு, அதனால பேட் பண்ணி மறந்துட்டு எப்படி சமாளிக்கிறா பாருங்களேன். 5 பேருங்க ஓகேக்கா, பயங்கரமான பேட்ஸ்மேன் இருக்காங்க. இந்த 5 பேர்ல 3 பேர் கிளிக் ஆனா கூட நம்ம வந்து நல்ல ஸ்கோர் எடுத்துருப்போம். So yes, that's it from my side. உனக்கு ஏதாவது இருக்கா பர்த்து? இல்ல ப்ரோ அதுதான். சோ வந்து இதுக்கப்புறம் நம்ம ஒவ்வொரு மேட்ச் ரிவ்யூ போடுவோமான்றது நமக்கு தெரியல, முடிஞ்ச அளவுக்கு நம்ம ட்ரை பண்ணலாம். சோ எஸ் லெட்ஸ் நீங்களும் உங்க ப்ரெடிக்ஷன் போடுங்க, யார் ஜெயிப்பாங்க, இல்ல லைன் அப்ஸ்ல வந்து இந்த சேஞ்ச் இருக்க மாதிரி சொன்ன மாதிரி தான் உங்களோட ஒப்பீனியன்ஸை கமெண்ட்ஸ்ல போடுங்க. அண்ட் மறக்காம நம்ம ப்ரோட்டீன் இன்டேக் நம்ம சப்ளிமெண்ட் நம்ம பார்த்தோம் குட் ஷீட் பத்தி, வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, மறக்காம வந்து வாங்குங்க. 2 ஃபிளேவர்ஸ் அவைலபிளா இருக்கு. அதுக்கப்புறம் வந்து மெம்பர்ஷிப்ல இருந்து ஜாயின் பண்ணணும். கிரிக்கெட் டைமண்ட் சப்ஸ்கிரைபர் கணக்குல நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா மெம்பர்ஷிப்போட பெர்க்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறோம், செக் பண்ணி பார்த்துட்டு பிடிச்சிருந்தா நீங்க ஜாயின் பண்ணுங்க. எஸ் ஓபி கைஸ் லைக் திஸ் வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஹைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. சின்ன பசங்க நாங்க, எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.